இந்த ஒற்றை மூலிகை வச்சு சளி, வீசிங்கு, ஆஸ்துமா இவைகளை எப்படி நம்ம போக்கலாம் வாங்க பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முடக்கர்த்தங்க. ஏன்னா நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, முடக்கர்த்தனில் எவ்வளோ பயன்கள் போடுறீங்க, எதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்போது கேட்குறீங்க. உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் முடக்கர்த்தனை வச்சுட்டு இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு எல்லா நோய்க்கும் இது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எந்த நோய்க்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நேயர்களே, இந்த முடக்கர்த்தன் போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு பிரத்யேகமாக ஏதோ ஒரு மருந்து எடுக்கணும்னு வச்சுங்க, தலைவலிக்கு. அது தலைவலி மாத்திரம் போகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பதிவாயிட்டுக்குதுங்க. ஆனால் மூலிகைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லைங்க. ஒரு மூலிகை எடுத்தோம்னாக்கா அது குறைஞ்சபட்சம் ஒரு 10லிருந்து 15 நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒற்றை மூலிகை தாங்க இருக்கும். அது பலவித அனுமானங்கள் சேர்த்து பலவிதமான ஒரு முறைகளை பயன்படுத்தி நாம் இந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக இந்த ஒற்றை மூலிகையே வேலை செய்யுங்க. அது மாதிரி தான் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த முடக்கர்த்தனை வச்சு என்ன பயனுக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் நம்ம பார்க்கலாங்க. நேயர்களே, இது பார்த்தீங்கன்னாக்கா அநேக நோய்களை போக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னாக்கா சளி, இரும்பல், வீசிங்கு, ஆஸ்துமா இது போன்ற ஒரு பலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முடக்கர்த்தான் மூலிகை பயன்படுங்க. எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த முடக்கர்த்தான் இலைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்து காய வச்சு ஒரு சூர்ணமாக எடுத்துக்கணுங்க. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சிற்றரத்தை, மிளகு, திப்ளி, பேரரத்தை இவைகளை கூட்டி இந்த கடைச்செருக்களை கூட்டி நாம் என்ன பண்ணலாம், இந்த இலைகளை எடுத்து சூர்ணமாக்கி கூட என்ன பண்ணலாங்க, வச்சுக்கலாங்க. வச்சுட்டு காலை மாலை உணவுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டு வரலாங்க. அப்படியே இல்லைங்களா, என்ன பண்ணலான்னாக்கா இது போல் ஒரு சிறப்பு போல் ஒரு தைல வடிவில் நம்ம கூட எடுத்துக்கலாங்க. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த முடக்கர்த்தான் இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடிங்க, வாத நாராயண இலை வந்து ஒரு கைப்பிடிங்க, அதே போல் தும்பை இலை வந்து ஒரு கைப்பிடிங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணனாக்கா எடுத்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதில் இதில் போட்டு அது கூட வந்து என்ன பண்ணனாக்கா கொஞ்சம் சிற்றரத்தையும் மிளகு திப்ளியும் போட்டு அரைச்சி போட்டு 1-2 தட்டி போட்டு எடுத்து தைலமாக நீங்கள் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுங்க காலையில் உணவுக்கு பிறகு. அதே மாதிரி காலை மாலை யூஸ் பண்ணலாம். பெரியவங்களா இருந்தாக்கா வந்து அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா இந்த தைலம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சளி, இரும்பல், வீசிங்கு, ஆஸ்துமா இது போல் கபம் சார்ந்த பிரச்சனைகள், உடலில் வந்து கபம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அருமையான ஒரு மூலிகை தாங்க இந்த முடக்கர்த்தான். நேயர்களே, நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த விதத்தில் பயன்படுங்க. நிறைய பேர் முட்டி வலிக்கு சொல்லியிருப்பாங்க. முட்டி வலிக்கு இந்த இலைகளை எடுத்து அரைச்சி 10 மாதிரி மேலே போட்டால் போதும்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த இலைகளை எடுத்து நம்ம விளக்கெண்ணில் வதக்கி அதை வச்சு கட்டுவாங்க. சில பேர் என்னன்னாக்கா இது கூட வந்து இதே போல் இந்த தைலத்தை வந்து காசி முட்டுக்களுக்கு தேய்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ங்க, அனைத்து ஜாயிண்ட் பெயின்களும் உடம்பு வலியும் போகணுவாங்க. அற்புதமான மூலிகைங்க இந்த முடக்கர்த்தான் ஒற்றை மூலிகை. நிறைய அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை கீரையாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல் இது தோசையில் எடுத்து போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இது மாதிரி வந்து சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியே வரலங்க. தோசையில் இது பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அதே போல் இது சூப்பாக பண்ணி குடிப்பாங்க. இந்த இலைகளை எடுத்து போட்டு கொஞ்சம் சூப்பு வச்சு அது கூட கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு ஒரு சூப்பு மாதிரி இறக்கிட்டு காலையில் குடிச்ச அருமையான டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி வாழ்நாளெல்லாம் வந்து மூட்டு வெளியே வராதுங்க. அற்புதமான மூலிகை. அதே போல் இந்த சளி தொல்லை இருந்துச்சிங்களா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி உடனே இந்த முடக்கர்த்தனை எடுத்து பயன்படுத்துங்க. நல்ல பலன் தரும். நன்றி, வணக்கம்.